மேம் இது மாதிரியான குற்றச்சாட்டுகளை உங்க முன்வைக்கிறாங்க, உங்க பார்வை எப்படி இருக்குது மேம்? அனைவருக்கும் 2026 மகளிர் தின வாழ்த்துக்கள். கிவ் டு கெயின் என்பதுதான் இந்த ஆண்டின் தீமாக அறிவித்திருக்கிறார்கள். அப்படி தமிழ்நாட்டில் தொடர்ந்து மகளிருக்கான இடம் கொடுத்திருக்கிறார்கள், மகளிருக்கான உயர்வுகளை கொடுத்திருக்கிறார்கள், மகளிருக்கான கல்வி வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார்கள், மகளிருக்கு அரசியலிலும் மிகச்சிறப்பான பங்களிப்பை செய்யக்கூடிய அளவுக்கு இடஒதுக்கீட்டை கொடுத்திருக்கிறார்கள். அத்தனை இடஒதுக்கீடு, அத்தனை பங்களிப்பின் காரணமாகத்தான் இன்றைக்கு இருக்கின்ற எல்லா செய்தித்தாள்களிலும் முதல் பக்கத்தில் பார்த்தீர்களானால் தமிழ்நாடு அரசின் அந்த IAS IPS பயிற்சி வகுப்பில் பயிற்சி பெற்ற தமிழ்நாட்டு பெண்கள் அகில இந்திய அளவில் 2வது இடம் பிடித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பலரும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்றால் இது ஒரு மிகச்சிறப்பான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால பொதுவா இருக்கிற எல்லா கவலைகளையும் எல்லா குற்றங்களையும் தமிழ்நாட்டின் மீது சுமத்துவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்ப முடியாது, தூங்குறவங்களை தான் எழுப்பலாம். அப்படியாக சகோதரி ராஜேஸ்வரி அவர்கள் இதுவரைக்கும் பேசினது எல்லாமே முற்ற முழுக்க புலம்பலும் அப்படியே என்ன சொல்றது, பிலாக்கணம் பாடுறதுன்னு ஒரு வார்த்தையை சொல்லுவோம், அந்த மாதிரி தான் இருந்ததை தவிர தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்திருக்கிறது அப்படின்னா இவர் அந்த கருத்தியல்களை அந்த டேட்டாவை எல்லாம் ஒத்துக்கலைன்னா பிரதமருடைய தலைமையில் இயங்கக்கூடிய அந்த NCRB பொய் சொல்கிறது, பிரதமரின் தலைமையில் இயங்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சி திட்டங்கள் அதனுடைய குறியீடுகளை சொல்லக்கூடிய அந்த டேட்டா எல்லாம் பொய் சொல்கிறது. மகளிருக்கான வளர்ச்சியை சொல்லக்கூடிய அமைதியா இருக்க சொல்லுங்கப்பா, அமைதியா இருக்க சொல்லுங்க, அமைதியா இருக்க சொல்லுங்க, அமைதியா இருக்க சொல்லுங்க முதல்ல. இதுவே மற்றவருடைய வாய்ப்பை தட்டி பறிக்கிறதுங்கிறத புரிஞ்சுக்க சொல்லுங்க. இதைத்தான் கிவ் டு கெயின் அப்படிங்கிறாங்க. மற்றவரை பேச விடுங்கள், அதன் மூலமாக உங்களுடைய மனசையும் விசாலப்படுத்திக் கொள்ளுங்கள் தானே இது தீமே. அதனால எல்லாவற்றிலும் தமிழ்நாடு முதன்மையாக இருக்கிறது என்று சொல்லுகின்ற அந்த ஒன்றியத்தின் தரவுகள் எல்லாமே பொய் என்று ராஜேஸ்வரி அவர்கள் கேட்கிறாரா? அதுதான் என்னோட ஒரே கேள்வி. மிகப்பெரிய பட்டியல் இருக்கு. அதுல மிக முக்கியமா நான் சொல்ல வேண்டியது தமிழ்நாடு அரசின் காவல்துறை நம்முடைய முதல்வரின் வழிகாட்டுதலில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் எந்த இடத்திலும் அவர்கள் தலையீடு செய்வதே இல்லை, எந்த வழக்கை நடத்துவதாக இருந்தாலும். இப்போ இன்னைக்கு வெளிவந்திருக்கிற அந்த கோயம்புத்தூர் கேஸ் 126 நாள்ல தீர்ப்பை வெளியிட்டிருக்கிறார்கள், ஆயுள் தண்டனை என்று. அதே மாதிரி பொள்ளாச்சி வழக்கிலும் அதான் நடந்தது. அப்புறம் இது நம்ம கிண்டி அண்ணா பல்கலைக்கழக வழக்கிலும் எவ்வளவு சரியான நேரத்தில் அந்த வழக்குகளை விசாரித்து தீர்ப்பை கொடுத்தார்கள், ஆயுள் தண்டனை கொடுத்தார்கள்ங்கிறதெல்லாம் காவல்துறை மிகச் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் கண்ணுல மற்ற மாநிலங்களில், அதாவது பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களில் முற்ற முழுக்க தினம்தோறும் ஒரு ஆயிரக்கணக்கான பெண் பாலியல் சீண்டல்கள் நடந்து கொண்டிருக்கிற அதையெல்லாம் கண்ணுக்கே தெரியலையா? அதுல மிக முக்கியமா இந்த டேட்டாவா அவங்க தெரிஞ்சுக்கணும். 10 சேஃபஸ்ட் ஸ்டேட்ஸ் ஃபார் விமென். அதுல மிக முக்கியமா கோவா இருக்கு, சிக்கிம் இருக்கு, மிசோரம் இருக்கு, நாகாலாந்து, ஹிமாச்சல் பிரதேஷ், தமிழ்நாடு, கேரளா, உத்தராகண்ட், மேகாலயா, அருணாச்சல் பிரதேஷ், தமிழ்நாடு இருக்கிறது, கேரளா இருக்கிறது. இந்தியாவிலே தென்னிந்தியாவில் தான் மிக அதிகமாக பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒண்ணு. அதை தவிர பாதுகாப்பு அப்படிங்கிறதுல உலகளாவிய அளவில் நீங்க எடுத்துக்கோங்க, வெறுமே ரொம்ப குறுக்கி கொண்டு போய் சொல்லக்கூடாது. வெல்ஃபேர் ஸ்டேட் என்று சொன்னால் அந்த வெல்ஃபேர் ஸ்டேட் கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு என்பது பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் தி சோஷியல் அண்ட் எகனாமிக் வெல்பீயிங் ஆஃப் இட்ஸ் சிட்டிசன்ஸ். அப்படின்னு பார்த்தா அந்த சோஷியல் அண்ட் எகனாமிக் வெல்பீயிங்க்கு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு மிக முக்கியமான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சோஷியல் வெல்பீயிங்கிறதுல தான் நம்முடைய முதல்வர் உருவாக்கி இருக்கக்கூடிய அத்தனை மகளிர் நல திட்டங்களும் வந்து சேரும். எகனாமிக் என்று சொல்லும் போது அந்த விடியல் பயணத்திலிருந்து ஆரம்பித்து அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற உரிமை தொகையிலிருந்து ஆரம்பித்து பெண் குழந்தைகளுக்கு கொடுக்கப்படுகின்ற தமிழ் புதல்வன் அல்லது புதுமை பெண் திட்டம், இப்படியாக எல்லாவற்றையும் சொல்லிட்டே போலாம். அதை தவிர இப்போ இன்னைக்கு வெளியிட்டு இருக்கிற ஒரு அறிக்கை என்னன்னா, மத்திய தர வர்க்கத்தினர் வாங்கக்கூடிய அந்த தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு வீடுகள் இருக்குல்ல, அதை கடன் கட்டாதவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அபராத வட்டி அதை தள்ளுபடி செய்திருக்கிறது. அப்படியாக ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் என்பது சாமானியர்களுக்காக சொத்துக்களை பரிமாற வேண்டும்.
ஓகே. அரசின் சொத்துக்களை எளியவர்களுக்கும் கொண்டு சேரும்படி திட்டங்களை வகுக்க வேண்டும் என்றால் அந்த சோசியல் வெல்ஃபேர் ஸ்டேட்டாக தமிழ்நாடு இருக்கிறது. ஆனால் பிஜேபி ஆளுகின்ற அல்லது இவர்கள் கொண்டாடுகின்ற அந்த ஒன்றியத்தின் ஆட்சி என்பது நைட் வாட்ச்மேன் ஸ்டேட் என்று சொல்கிறார்கள். நைட் வாட்ச்மேன் யாருக்கு வைப்பாங்க? செல்வந்தர்களுக்கு தான் வைப்பாங்க. பஞ்சை பராரிகளுக்கு அல்லது எளிய மக்களுக்கு நைட் வாட்ச்மேன் வைப்பாங்க. அப்படியாக அந்த மாதிரியான ஒன்றியம் என்பது நைட் வாட்ச்மேன் ஸ்டேட்டாக இருக்கும்போது தமிழ்நாடு தான் பெண்களுக்கு முக்கியமாக வெல்ஃபேர் ஸ்டேட்டாக சோஷியோ எக்கனாமிக் என்கின்ற அந்த அலகுகளில் பாதுகாப்பை கொடுத்திருக்கிறது. அதற்கு மிக முக்கியமா கல்வி. அந்த அலகுகளை எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னா கல்வியின் மூலமாக பாதுகாக்க வேண்டும், ஆரோக்கியத்தின் மூலமாக பாதுகாக்க வேண்டும், பயணங்களின் மூலமாக பாதுகாக்க வேண்டும், பொருளாதாரத்தின் இந்த 4 கூறுகளை சொல்றாங்க. அப்படின்னா துவக்க பள்ளியிலிருந்தே பெண் குழந்தைகளுக்கும் ஆண் குழந்தைகளுக்கும் சேர்த்தே தான். குழந்தைகளுக்கு பால் வேறுபாடு கிடையாது. எனவே அவர்களுக்கான கல்வி, அவர்களுக்கான ஆரோக்கியத்துக்காக காலை உணவு திட்டம், அப்படியே பள்ளிக்கு வந்தீங்கன்னா அவர்களுக்கான போட்டிகள் நடத்தி வெளிநாடுகளுக்கு அனுப்பக்கூடிய வாய்ப்பை தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கிறது. நீங்க சமீபத்தில் பார்க்கலாம் எத்தனை மாணவிகள், அரசு பள்ளி மாணவிகள் நன்றாக பேச்சு போட்டியில் வெற்றி பெற்றோ அல்லது கல்வியில் வெற்றி பெற்றோ தமிழ் தேர்வில் வெற்றி பெற்றோ வெளிநாடுகளுக்கு பயணம் போயிட்டு அங்கே உள்ள பல்கலைக்கழக வாசல்களில் நின்று அவர்கள் பெருமிதமாக பேசுகிறார்கள். சரி, பள்ளியில இது முடிஞ்சதுன்னா நீங்க மேல்கல்வி படிங்க, அதற்காக நான் உங்களுக்கு புதுமை பெண் திட்டத்தை கொடுக்கிறேன் என்று அவர்கள் உயர்கல்வி படிப்பதற்காக ஒரு திட்டத்தை அறிவிக்கிறார். அதன் மூலமாக மாணவிகள் திட்டங்களை அறிவிக்கிறாங்க. ஆமா, இப்போ பெண்களுக்கு மகளிர் விடியல் பயணம் சொல்லிட்டு நமக்கு பஸ் கொடுத்திருக்காங்க, முதலமைச்சர் பஸ் கொடுத்திருக்காங்க. 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை நமக்கு சேருது. ஆனா அதை நீங்க பயன்படுத்துறீங்க, 1000 ரூபாய் வச்சு நீ என்ன பண்ற, ஓசி பஸ்ல போற அப்படின்னு சொல்லி அவங்க அமைச்சர்களே அப்படி சொல்லும் போது அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல 1000 ரூபாய் வச்சு நீ என்ன பண்ற என்று கேட்பவர்கள் அந்த புளியேப்பக்காரர்களாக இருக்கலாம். ஓகே, அதை என்ன பண்றேன்னு கேட்கறது ஒரு அக்கறையில கேட்கலாம். அல்லது 1000 ரூபாய் வச்சு தங்கம் வாங்க முடியுமான்னு கேக்குறாங்க. 1000 ரூபாய் வச்சு எப்படி மேம் தங்கம் வாங்க முடியும்? 1000 ரூபாய் வச்சு தங்கம் வாங்க முடியாது இல்ல, அது தெரியும்ல அவங்களுக்கும். ஆனால் நாங்கள் எதற்காக கொடுக்கிறோம் என்றால் இதுவும் ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டோட டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் தான். அரசிடம் இருக்கக்கூடிய வெல்த்தை எளியவர்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், அதன் மூலமாக ஈக்விட்டபிள் ரிசோர்சஸை கொண்டு வர வேண்டும் என்பது வெல்ஃபேர் ஸ்டேட்டோட இன்னொரு கூறு. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. அது தவிர 1000 ரூபாயில என்ன பண்ண முடியும்னா பெரும் பணக்காரர்கள் ஒண்ணும் பண்ண முடியாதா இருக்கலாம், அவங்களுக்கு அது ஒரு தூக்கி போடுற அமௌண்டா இருக்கலாம். ஆனால் இதை வைத்து எப்படி குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள்ங்கிறத வெளியில இறங்கி போய் பார்த்தா தெரியும், எளிய மக்களோடு பழகினால் தெரியும். அதை தவிர ஓசி பஸ் என்று சொல்கிறார்கள். இந்த ஓசி பஸ் என்பது நிச்சயமாக அவுட் ஆஃப் த பாக்ஸ் கன்வீனியன்ஸ் பஸ். ஓசி என்பதை நான் அப்படிதான் எடுத்துக்கொள்கிறேன், அவுட் ஆஃப் த பாக்ஸ் கன்வீனியன்ஸ் பஸ். அதனால எல்லா விதத்திலும் மூச்சு அடைபட்டு என்னால் மூச்சு விடவே முடியவில்லை, வெளியே பயணிக்கவே முடியவில்லை என்று தடுமாறி கொண்டிருக்கின்ற பெண்களுக்கு அதுவும் அந்த பயணம் எதற்காக என்றால் அவர்களுடைய வாழ்வாதாரம். போய் மார்க்கெட்டை போய் காய்கறி வாங்கிட்டு வந்து அந்த பஸ்ல பயணம் பண்ணி வந்து தன்னுடைய வியாபாரத்தை செய்கிறார்கள், பூவை வாங்கிட்டு வந்து தன்னுடைய வியாபாரத்தை செய்கிறார்கள், அல்லது தான் வேலை பார்க்கின்ற வீட்டுக்கு இந்த பேருந்தில் பயணம் போகிறார்கள்னா இது ஓசி பஸ். ஆனால் அவுட் ஆஃப் த பாக்ஸ் கன்வீனியன்ஸ் பஸ், அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம்.